கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத போது நாம் ஏமாந்து போகிறோம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை பாதிப்பதாகவும் இருக்கிறது. இன்று நம்முடைய ஜெபங்கள் ஏன் பதிலளிக்கப்படுவதில்லை என்று 6 காரணங்களை நாம் வேதத்திலிருந்து சிந்திக்கலாம். பல காரணங்களை நம்ம அடுக்கலாம். ஆனால் இந்த 6 பிரதான காரணங்களை இந்த காலை தியானத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமே என்றால் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பதில்லை. சங்கீதம் 66:18 நாம் பின்வருமாறு வாசிக்கிறோம்: என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இருதயத்திலும் சரி, கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறவர்களாக, அவருடைய கற்பனைகளை மீறுகிறவர்களாக நாம் இருப்போமே என்றால் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பதில்லை. இரண்டாவது காரணம், என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக சுத்தமாய் இல்லை என்றால் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பதில்லை. 1 யோவான் 3:21-22 அதை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இங்கே யோவான் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தாள். கிரேக்க மொழியில் மனசாட்சி என்ற வார்த்தை இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ என்னுடைய மனசாட்சியின்படி நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல், மனிதர்களுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல், அவருடைய கற்பனைகளை நான் கை கொண்டு இருக்கும்போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இல்லை என்றால் நாம் தேவனை தரிசிக்க இயலாது, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்ள இயலாது. மூன்றாவதாக, சந்தேகம். கர்த்தர் தன்னிடத்தில் சேர்கிறவர்கள் தன்னை முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னை முழு மனதோடு விசுவாசியாமல் சந்தேகத்தோடு ஒருவன் ஜெபித்தால் அவனது ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பதில்லை. யாக்கோபு 1:6-7 பின்வருமாறு கூறுகிறது: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோടെ கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நான்காவது காரணம், தவறான எண்ணங்களோடு நாம் ஜெபிப்பது. யாக்கோபு 4:2-3 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஒரு முறை ஒரு பெண்மணி, அவங்க புதிதாக ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க: ஐயா, என் பக்கத்து வீட்டுக்காரன் காலை கடவுள் உடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஐயா, எப்போ பார்த்தாலும் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. அவங்ககிட்ட உட்காந்து, அம்மா, அந்த மாதிரி ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். மாறா, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரு மனம் திரும்பணும், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரும் நல்வழிப்படணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுப்பார் என்று நான் சொன்னேன். எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம் தவறான எண்ணங்களோடு, அது இச்சையோடு, எனக்கு இவ்வளோ பணம் வேணும் ஆண்டவரே, என்னுடைய சொந்த இச்சைகளுக்கு செலவுப்படும்படியாக நான் கேட்பேன் என்றால் கடவுள் அந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கப் போவதில்லை. ஐந்தாவதாக, நாம் பெருமை உள்ளவர்களாக இருப்போமே என்றால் கர்த்தர் நமது ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதில்லை. 2 நாளாகமம் 7:14 தேவன் கூறுகிறார்: என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இங்கே நான் பாவத்தோடு ஜெபித்தால் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பதில்லை. ஆனால் அதே சமயம் என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பி என்னை நான் கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி என்னுடைய பாவ வழிகளை விட்டு கர்த்தருக்கு பிரியமான வழிகளை நான் செய்வதற்காக என்னை அர்ப்பணிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு சில ஜெபங்கள் பெருமைக்காக இருக்கு. என்ன பெருமைக்காக இருக்கு? ஆண்டவரே, என் மகனுக்கு என் ஜாதியிலே ஒரு பொண்ணை கொடுங்க சுவாமி. அப்போது இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபமாக நிச்சயமாக இருக்க போகிறதில்லை. ஏன்னா அது நான் என்னுடைய தற்பெருமைக்காக,
என்னுடைய வீண் ஆசைகளுக்காக ஆண்டவர்கிட்ட வரேன். மாறா ஆண்டவருக்கு முன்னாடி நான் என்னை தாழ்த்தி என்னுடைய தீய எண்ணங்களையும் பாவ வழிகளையும் விட்டு கர்த்தருடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கும் போது தேவன் நிச்சயமாக என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக, நான் கிறிஸ்துவோடு கூட நிலைத்திராமல் போனாள், அதாவது கடவுளோடு எனக்கு ஒரு நல்ல உறவு இல்லாமல் இருக்குமே என்றால் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் அளிப்பதில்லை. யோவான் 15:7 இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலமாக ஒரு உயிரோட்டமான ஆழமான ஐக்கியம் இருக்குமே என்றால் நாம் என்னத்துக்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணுங்கிறத இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். தெய்வ வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்பொழுது நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, பல வேளைகளில் ஆண்டவர் ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று நாம் சோர்ந்து போகலாம். நம்முடைய ஆவிக்குரிய நிலை தேக்க நிலையில் இருக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டாக்னன்ட். ஆனால் என்னுடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் கிடைப்பதில்லை? ஒருவேளை இந்த 6 காரியங்களிலே ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். இல்லை என்றால் இது தவிர இன்னும் அநேக காரியங்களே வேதத்தில் நம்ம வாசிக்கின்றோம். நாம் நம்மை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி நம்முடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பும்போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு செவி கொடுப்பார், நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.